தமிழ் பேசும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் 15 சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொன்றா பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றுன்னா நிறையா கூட நீங்கள் பண்ணலாம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வீடியோவில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று ஒன்றா நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒன்று ஒன்றா நான் அப்படியே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஊட்டி. ஊட்டிக்கு நான் இது வரைக்கும் நான் போனதில்லை. ஸோ இது என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஊட்டிக்கு ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு இடம். நிறைய மலை இருக்கிற இடம். அதேமாரி பார்த்திங்கன்னா நீலகிரி மவுண்டைன் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் அதெல்லாம் அப்படியே போயிட்டு வரலாம். பட் ஆனால் இதுக்கு பட்ஜெட் கொஞ்சம் நிறையாவே ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இடம் என்ன அப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன். கோட்டகிரி இருக்குது. ஸோ கோட்டகிரியும் பார்க்குறதுக்கு கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. மலை, அப்புறம் அங்கே விவசாயம் பண்ணுறது எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. கோட்டகிரி எனக்கு தெரியல எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோட்டகிரியில் பார்த்திங்கன்னா 80 விதமான பறவைகள் இருக்குது. அதெல்லாம் அங்கே போய் போனால் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ அடுத்த இடம் நம்ம போயிடலாம். ஏற்காடு இருக்குது. ஏற்காடுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். போன வருஷம் தான் நான் போயிட்டு வந்தேன் ஏற்காடு. ஏற்காடு ஒரு பட்ஜெட்டான ஒரு இடம். நீங்கள் காரில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஏற்காடு என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு அதிக ஃபேமஸ்ஸு. ஸோ ஏற்காடு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து நீங்கள் மேலே போகும்போது 24 கிலோமீட்டர் நீங்கள் மலையில் ஏறி கீழே இறங்குவீங்க. இப்படி இருந்து மலையில் ஏறி திரும்பி கீழே இறங்கி கிரவுண்ட் லெவலை விட கீழே நீங்கள் போவீங்க. சூப்பராக இருக்கும் அந்த இடம். அடுத்தது 4th பிளேஸ் எந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, குமுளி மலை. குமுளுக்கு குமுமலை அப்படின்னு போட்டிருக்கு. குழுகுமலை குழுகுமலை. இது பார்த்தீங்கன்னா 7,900 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8,000 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. சூப்பராக இருக்கும் இந்த இடமும். குளிகை மலை நான் பெருசாக கேள்விப்பட்டதில்லை. தேயிலை தோட்டங்கள் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம போயிடலாம். ஜவ்வாது ஹில்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய படங்களில் அதுக்கப்புறமேட்டா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவ்வாது ஹில்ஸ் நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்லிகிட்டே வர இதில் யார் எத்தனை போயிருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ யார் அதிகமாக போயிருக்காங்களோ அந்த இடத்துக்கு நான் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு நான் பிளான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ட்ரிப் கண்டிப்பாக வீடியோவோடு நான் போடுவேன். இப்போ ரீசெண்டாக போய்ட்டு வந்த கொடைக்கானல் ட்ரிப்பும் போட முடியல. கேமரா இப்போ தான் நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதனால தான் இப்போ கேமராவில் தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இடம் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா கல்வராயன் ஹில்ஸும் இது நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுல. 2000லேருந்து 4000 ஹைட் ஃபீட்டில் இருக்கும் போல இருக்குது. நிறைய ஆறுகள் இது சுற்றி இருக்குது போல இருக்குது கல்வராயன் ஹில்ஸு. இதெல்லாம் நான் இப்போ தான் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது கல்வராயன் ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது. நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஒன்று கொடைக்கானல், இன்னும் ஊட்டி, குற்றாலம். இந்த இடத்துக்குலாம் நம்ம போனதே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது போகணும். ஏலகிரி போட்டிருக்காங்க. ஏலகிரியுமே பார்த்திங்கன்னா அதுவுமே ஹில் ஸ்டேஷன் தான் போல இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறது. எப்பயுமே கூல் கிளைமேட்டாக, அதாவது எப்பயுமே பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும் போல தான். படகு சவாரி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறது இருக்கும் போல இருக்குது. ஏலகிரி பக்கம்லாம் நான் போனதே இல்லை. இதெல்லாம் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கு. கொல்லிமலை காடு, கொல்லிமலை நிறையா படத்தில் பேய், கொல்லிமலை காடு, கொல்லிமலை பிசாசு அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 4,665 ஃபீட்டு உயரத்தில் இருக்குது கொல்லிமலை. இது பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கொடைக்கானல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கொல்லி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்தது நம்ம போயிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனைமலை. ஓகேங்களா, ஆனைமலை இது பார்த்திங்கன்னா கேரளா பார்டரில் இருக்குது இந்த ஆனைமலை. இப்போ இந்தமாரி இடம்லாம் நமக்கு முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும். ஓகே, நம்ம நம்ம என்ன பண்ணுறோம், இது தவிர்த்து வெளிநாட்டுக்கெல்லாம் டூரிசம் போயிட்டு வரோம், அதுக்கு போயிட்டு வரோம், இதுக்கு போயிட்டு வரோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷனு அதெல்லாம் நம்ம பார்த்து முடிஞ்சதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பைசா இருக்காது. முதல்ல டைம் இருந்தாலும் பைசா இருக்காது, பைசா இருந்தால் டைம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ
ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். அடுத்தது என்னோடய ஃபேவரட், இப்போ நான் ரீசெண்டாக போயிட்டு வந்த கொடைக்கானல். கொடைக்கானல் நான் வந்து 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன். இந்த சின்ன வயசில் ஒன்று போயிட்டு வந்திருக்கேன், இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். கொடைக்கானல்னாலே எல்லாருக்கும் வந்து தெரியுது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவலான்னு போட்டிருக்கு. இது எந்த இடம்னு சரியாக எனக்கு தெரியல. தேவலா ஹில் ஸ்டேஷன், தமிழ்நாடு, லொக்கேட் பிட்வீன் முதுமலை காட்டுக்கும் சென்ட்ரலில் வயநாட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது போல இருக்குது. பெருசாக இந்த இடத்த பற்றி, ஆனால் ஃபுல் க்ரீனாக இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போது ஃபுல் க்ரீனாக இருக்குது. இதோட போயிட்டு வரணும், ஒரு பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். தேவலா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கருங்காணின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, கருங்காணி. பட் ஆனால் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாப்புலாரிட்டி இல்லாத இடமே இருக்குது. பட் ஆனால் வந்து ஹில் ஸ்டேஷன் நம்ம போட்டு பார்க்கும்போது இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் இந்த கருங்காணி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மசானகுடி நல்ல ஹைட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மைசூர் ஊட்டி ரோட்டில் இருக்குது போல இருக்குது மசானகுடி. வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது போல இருக்குது அந்த இடத்துல. நீங்கள் அந்த மசானகுடி போயிட்டு வந்தீங்க, அதாவது அந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போயிட்டு வரும்போது மசானகுடிக்கு போய்ப்பாங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்க்கலாம். அப்போல்லாம் வந்து வீட்டு பக்கத்தில் கிளி பார்க்குறதும் குருவி பார்க்குறதுக்கும் பெரிய விஷயமா இருக்குது. அடுத்தது டாப் ஸ்லிப்னு ஒரு இடம் இருக்குது. டாப் ஸ்லிப், இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. எல்லா இடத்துலையுமே விலங்கு சரணாலயம் தான் இருக்குது மேக்ஸிமம் அந்த இடத்துல. ஆனால் கொடைக்கானலில் அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம பார்க்கல. இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரமும் பேம்பு மரமும் தான் அதிகமாக இருக்கும். அதாவது வந்து இந்த என்ன சொல்கிறது, மூங்கில் மரம் வந்து அதிகமாக இருக்கும் போல இருக்குது. அடுத்தது வந்து மேகமலை உண்மையிலுமே இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த இடத்துல வாழ்கிறவங்களுக்குலாம் பெருசாக வாகனங்களோ மற்றபடி இந்த எப்படி சொல்கிறது ரஷ்ஷான லைஃப் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் அங்கே இருக்க டிஃபிகல்ட்டிஸ் வந்து வேறு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு வந்து வண்டியில் தான் போகிற மாதிரி இருக்கும். நான் பொதுவாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். மொத்தம் இந்த 15 இதில் நம்ம ஃபஸ்ட்லேருந்து நான் பின்னாடின்னு சொல்லிட்டு வரேன். 15ஆவது இடத்துல வந்து இருக்குது பார்த்திங்கன்னா மேகமலைன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து டாப் ஸ்லிப் இருக்குது. அடுத்தது வந்து மசானகுடி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேவலான்னு சொல்லிட்டு வர இருக்குது. அதுக்கப்புறமேட்டா வந்து கருங்காணி. அதுக்கு அடுத்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலே வந்து பார்த்திங்கன்னா 10வது இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, ஆனைமலை. அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலகிரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வராயன் ஹில்ஸு, ஜவ்வாது ஹில்ஸு, குழுகுமலை, ஏற்காடு. என்னோடய பெஸ்ட்டு பிளேஸ் ஏற்காடு. ஃபஸ்ட்டு நான் ஹில் ஸ்டேஷன் போனது அதுதான். அடுத்தது கோட்டகிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்து டாப் ஃபஸ்ட்டில் இருக்குது ஊட்டி. ஓகேங்களா, இந்த 15 இடத்துக்கும் நீங்கள் ட்ரிப்பு போயிட்டு வாங்க. ஒரே நேரத்தில் எல்லா ஹில்ஸும் போனீங்கன்னா போர் அடிக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ஹில்ஸ் வச்சிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் இன்னும் பெருசாக தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு போயிட்டு வரலாம். அது நீங்கள் எவ்வளோ பைசா நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்கலாம்.